பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ எக்ஸாம் இல்லைங்களா? 10th +1 +2 காலேஜில் எல்லாருக்குமே இது ஒரு தேர்வு காலம். இந்த காலத்தில் அவங்களுக்காக என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் நல்ல மார்க் வாங்கலாம்? இப்போது ரொம்ப காம்படிஷன் வேர்ல்டு ஆகிடுச்சுல்ல, எங்கே பார்த்தாலும் போட்டி தான். நீ 99 மார்க் வாங்கினா நான் 99.5 வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியில் 50 மார்க் 60 மார்க் வாங்குறதே கஷ்டமாக இருக்கிறது. இப்போ 99 99.5 99.9. இப்போ ஃபாரின்லலாம் 100க்கு மேலே மார்க் எடுக்கிறாங்க. 100.10. அது எப்படி அப்படின்னா பாயிண்ட்ஸ் அக்யூரேசியை கனெக்ட் பண்ணி இப்போ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மோர் தென் இந்த சென்டம் எடுக்கிற அளவுக்கு இப்போ ஜனங்க வளர்ந்துருக்காங்க. அவங்க ரொம்ப ஷார்ப் மைண்டாக இருக்காங்க. அதனால் இது ஈஸியாக நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கணும். படிக்கிற பசங்களுக்கு கூட 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, ராகு திசை, கேது திசை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கும் ஞாபகம் மருதி, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியின்மை, அவங்களுக்கு சில டைவர்ஷன், டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, யூடியூப்பு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சொல்லி கெஞ்சி கூத்தாடி நம்ம குடும்ப பெருமையை சொல்லி தீர்த்தாலும் ஆன்மீக ரீதியாக எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செஞ்சு நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுறதும், அந்த அருகம்புல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தோம், முதலே அர்ச்சனை முடிஞ்ச பிறகு எனக்கு இந்த அருகம்புல்லை எடுத்து கொடுங்க அப்படின்னு. அதை கொண்டு வந்து பஸ்பமாக்கி முதல்ல காய வச்சுருங்க. எடுத்த உடனே பஸ்பமாக்குனீங்கன்னா அது பஸ்பம் ஆகாது. நல்லா காய வச்சுட்டு பஸ்பமாக்கி அந்த பஸ்பத்தை டெய்லி வச்சுக்க சொல்லுங்கள். மெமரி பவர் கூடும். அது மட்டும் இல்லை, உடற் சூட்டை குறைக்கும். சிந்தனை தெளிவாக இருக்கும். மெமரி பவர் கூடுறதோட அந்த எழுதும்போது அந்த சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் அவங்களுக்கு அது ஞாபகம் வரும். முடிந்த வரைக்கும் விநாயகர் அகவல் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. விநாயகர் அகவல் எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு படிப்பில் கவனம், அதிக மதிப்பெண் கிடைக்கும். கூட இருக்கிற காம்படிட்டரோட இவங்களும் சேர்ந்து அந்த போட்டியில் வெற்றி பெறத்துக்கான அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதனால் அந்த விநாயகர் அகவலுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது தமிழில் படிக்கும்போதும் சரி, காலையில் மாலையில் வேணால் ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் அதை முதல்ல கேட்டுட்டு வேணால் படிக்க ஆரம்பிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம பிள்ளைங்களை பற்றி நிறைய